அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் முல்க் தொடர். இப்போது இப்பகுதியில் அடுத்த வசனங்கள் புவிவாழ்வின் யதார்த்தம் என்ற தலைப்பினை இன்னொரு வகையில் விளக்குவதை காண்கிறோம். முன்னைய வசனங்கள் அழிவு நிலைகளை காட்டியும் பரத்தல் போன்ற அத்தாட்சிகளை காட்டியும் இறை உண்மையை விளக்கின. இந்த வசனங்கள் புவிவாழ்வுக்கு அடிப்படையாக அமையும் விடயங்களே இறை கருணை, அதிகாரம் என்பவற்றில் தங்கியுள்ளன என்ற யதார்த்தத்தை காட்டுகின்றன. இப்போது ஒவ்வொரு வசனமாக இக்கருத்தை விளங்குவோம். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல்லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபி குரூர். கருணையாளன் தவிர உங்களுக்கு உதவக்கூடிய படைப்பிரிவென்று அங்கே யார் இருக்க முடியும்? நிராகரிப்பாளர்கள் வெறும் ஏமாற்றத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். பூமியில் இடைக்கிடையே தோன்றும் திடீர் அழிவுகளுக்கு முன்னால் மனிதன் பலவீனமுற்று நிற்கின்றான். அந்த அழிவு சக்திகளை எதிர்கொள்ளும் சக்தி கொண்ட படைப்பிரிவு ஒன்று மனிதனால் உருவாக்கி கொள்ள முடிவதில்லை. அந்நிலையில் இறையருள் மாத்திரமே அவனை காக்கும் என்ற உண்மையை அவன் உணர்ந்து கொள்கின்றான். ஆனால் மனிதர்கள் தாம் சம்பாதித்துக் கொள்ளும் சில சக்திகள், தமக்கு கிடைக்கும் சில வளங்கள், தாம் கடவுளாக நம்பும் சில மனிதர்கள் அல்லது இயற்கை பொருட்கள் தம்மை காக்கும் என்ற பிரமைக்கு உட்பட்டு விடுகிறார்கள். இவ்வாறு இறை நிராகரிப்பில் வாழ்வோர் ஓர் ஏமாற்றத்தில் மூழ்கி வாழ்ந்து இறுதியில் உண்மையை உணர்கிறார்கள். இந்த வகையில் பூமியில் அபாயங்களின் போது உதவி செய்ய கருணையாளனான இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை விளக்கியது. இவ்வசனம் அது மட்டுமல்ல, வாழ்வாதாரத்திற்கான வளங்களும் அந்த இறைவன் கையிலேயே உள்ளது என்கிறது அடுத்த வசனம். அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும் இன் அம்சக ரிஸ்கா. அவன் தான் வழங்கும் வாழ்வாதாரத்திற்கான வளங்களை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குபவன் என்று யார் இருக்க முடியும்? பல்லஜு ஃபி உதூவி வனுஃபூர். ஆனால் அவர்கள் பிடிவாதத்தோடு வரட்டு கௌரவ உணர்ப்பிலும் சத்தியத்தை விட்டு விலகிச் செல்லும் வெறுப்பு கொண்ட மனநிலையிலும் மூழ்கி போய் உள்ளார்கள். அல் குர்ஆன் இங்கு பிரயோகித்துள்ள ரிஸ்க் என்ற சொல் வாழ்வாதாரங்கள், வளங்கள் என மொழிபெயர்த்துள்ளோம். இதுவே இச்சொல்லின் விரிந்த கருத்தாகும். அதனை ஏற்கனவே 15ஆம் வசனத்தில் விளக்கினோம். உணவும் உடையும் அவற்றை ஒத்த ஏனைய பொருட்களும் ரிஸ்க் என்ற பிரயோகத்தில் அடங்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பூமியும் அதனை சுற்றியுள்ள பிரபஞ்சமும் செப்பனிடப்பட்டுள்ள அமைப்பும் வளிமண்டலத்திலும் நிலத்திலும் பரவியுள்ள மூலக்கூறுகளும் பூமியில் காணப்படும் வளங்களுக்கு அடிப்படையானவையாகும் என்பது இங்கே புரியப்பட வேண்டும். அவற்றின் மீது மனிதன் ஆதிக்கம் செலுத்த முடிவதில்லை. மனிதன் தோன்றுவதற்கு முன்பே அவை தோன்றின. மனித உழைப்பும் அவனது ஆக்கங்களும் கண்டுபிடிப்புகளும் இவற்றின் மீதே நிகழ்கின்றன. இந்நிலையில் நீர், காற்று, சூரியொளி என்ற அடிப்படை வளங்களை இறைவன் நிறுத்திவிட்டால் யார் அந்த வளங்களை மனிதனுக்கு கொடுக்க முடியும்? எங்கிருந்து மனிதன் அவற்றை பெற முடியும்? 16ஆம் வசனத்திலிருந்து இவ்வசனம் வரை இந்த அத்தியாயம் பூமியின் உண்மை நிலையை விளக்கி இறை அருளில் மனிதன் தங்கி வாழ்கிறானே அன்றி தனது சொந்த ஆற்றலிலும் சக்தியிலும் அல்ல என காட்டியது. இப்போது இவ்வசனத்தின் இறுதிப்பாதியானது வாழ்வு பற்றிய இந்த உண்மைகளை ஏற்காதவரின் நிலையை மிகவும் நுணுக்கமாக சித்தரிக்கிறது. ஆனால் அவர்கள் பிடிவாதத்தோடு வரட்டு கௌரவ உணர்ப்பிலும் சத்தியத்தை விட்டு விலகிச் செல்லும் வெறுப்பு கொண்ட மனநிலையிலும் மூழ்கி போய் உள்ளார்கள். குறிப்பாக மக்காவின் தலைமைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதை ஏற்கவில்லை. அதனை அவர்கள் கடுமையாக நிராகரித்தார்கள். தாம் இருந்த வழிகேட்டில் வரம்பு மீறிய அசத்திய போக்கில் அவர்கள் பிடிவாதமாக தொடர்ந்து சென்றார்கள். அல் குர்ஆன் விளக்கிய வகையில் உண்மை மிக தெளிவாக இருந்த போதும் அவர்களது போக்கு இவ்வாறு அமைய என்ன காரணம்? அல் குர்ஆன் இங்கே அதற்கான காரணத்தை மிகவும் நுணுக்கமாக விளக்குகிறது. கடுமையான வரட்டு கௌரவம், சத்தியத்தை ஏற்காத விலகும் வெறுப்பு மனநிலை என்பவையே அவையாகும் என்கிறது இவ்வசனம். சமூக அந்தஸ்தும் கௌரவமும் பெற்றிருக்கும் மனிதனால் அதனை இலகுவில் விட்டு கொடுக்க முடிவதில்லை. பிடிவாதத்தோடும் மிகவும் கடுமையாகவும் அதனை அவன் பற்றி பிடித்து நிற்பான் என இவ்வசனம் விளக்குகிறது. போதாமைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதோ கௌரவம், அந்தஸ்து என்ற சமூக படிநிலைகளை மாற்றி போடும் போக்கு கொண்டது. இந்நிலையில் அத்தகையவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்பதை எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் சத்தியத்திற்கு புறம்பாக தீமைகளிலும் அநீதிகளிலும் மூழ்கி வாழும்போது அது சத்தியத்தை வெறுக்கும்.
அதனை விட்டு விலகச் செய்யும் மனநிலையையே மனிதனிடம் உருவாக்கும். இந்த நிலையே அந்த மக்கா தலைமையிடம் காணப்பட்டது. இது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதை ஏற்காது நின்ற மக்கா தலைமைகளது நிலை மட்டுமல்ல, பொதுவாக மனித மனநிலை குறிப்பிட்ட இத்தகைய பண்பை வாழும் முறையால் பெறுவது அவதானிக்கத்தக்க விடயமாகும். அடுத்து இக்கருத்தை ஓர் உவமையை கூறி அத்தியாயம் விளக்குகிறது. அகமை எம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா அம்மை எம்ஷி சவியன் அலா சிராத்திம் முஸ்தகீம். இப்போது அவதானியுங்கள். அடிக்கடி முகம் குப்புற விழுவதும் எழுவதுமாக செல்வோன் நேர்வழி பெற்றவனா, அல்லது நேரான பாதையில் சீராக நடந்து செல்வோன் நேர்வழி பெற்றவனா? இந்த வசனத்தில் பிரயோகிக்கப்பட்டுள்ள அடிக்கடி முகம் குப்புற விழுவதும் எழுவதுமாக செல்வோன் என்ற வசனத்தொடரை முகம் குப்புற அமைய நடந்து செல்வோன் எனவும் மொழிபெயர்க்க முடியும். எனினும் நாம் இங்கு கொடுத்துள்ள மொழிபெயர்ப்பே மிக பொருத்தமானது என கருதுகிறோம். அதற்கான மொழி இலக்கண விளக்கங்கள் அரபு மொழி பரீட்சை மற்ற வாசகர்களுக்கு விளங்க கடினமாக அமையும் என்பதால் அவற்றை விவரிக்காமல் விட்டுவிடுகிறோம். இப்போது இவ்வசனம் தரும் உவமையை நோக்குவோம். குன்றும் குடியுமாக மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பாதை. அதில் ஒருவன் நடக்கின்றான். தட்டு தடுமாறி செல்லும் அவன் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுகின்றான். இன்னொருவன் செல்லும் பாதை நேரான பாதை. அத்தோடு அவன் அப்பாதையில் சீராக நடந்து செல்கின்றான். வாழ்வின் பாதை பற்றிய தெளிவின்றி, இலக்கு பற்றிய அறிவுமின்றி, தான் வாழும் பிரபஞ்சம் பற்றிய புரிதலுமின்றி வாழ்வோன் பிரபஞ்ச விதிகளோடு மோதிக்கொள்வான். வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் எடுக்கும் பிழையான முடிவுகளால் அடிக்கடி வீழ்ந்தெழுவான். இவ்வாறு அவனது உலக வாழ்வே குழப்பமும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் பாதை பற்றிய தெளிவுடன், இலக்கு பற்றிய அறிவுடன் செல்வோனின் போக்கு சீராக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவன் எந்த தடுமாற்றமுமின்றி அமைதியாக நடந்து தனது இலக்கை எட்டுவான். இவ்வாறு இவ்வசனம் மேலே விளக்கப்பட்ட இரு மனிதர்களின் நிலையையும் அழகாக பௌதிக தோற்றத்தில் உருவகப்படுத்தி காட்டியுள்ளது. ஒரு கருத்துக்கு ஸ்தூல வடிவத்தை கொடுப்பது என்பது அல் குர்ஆனின் பொதுவான போக்காகும். கருத்தை மனித உள்ளத்தில் பதியச் செய்ய அது மிகச் சிறந்ததோர் உத்தியாகும். அடுத்து வரும் இப்பகுதியின் இறுதி இரு வசனங்களும் ஏற்கனவே விளக்கிய அதே கருத்து தொடரில் வருகின்றன. குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். நபியே கூறுவீராக, அவன்தான் உங்களை படைத்து கேள்வியையும் பார்வையையும் அறிவையும் உங்களில் ஆக்கினான். நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். குல் ஹுவல்லதி ஸரஅக்கும் ஃபில் அர்தி வ இலைஹி துஹ்ஷரூன். நபியே கூறுவீராக, அவனே உங்கள் தொகையை அதிகரித்து உங்களை பூமியில் பரப்பி விட்டுள்ளான். அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். இவ்வுலகின் மீதான இறை ஆதிக்கத்தை விளங்கி அவனது அருள்களையும் புரிந்து கொள்ளும் போது இறை தொடர்போடு வாழ்வதே நியாயமானது என முன்னைய வசனங்கள் விளக்கின. இங்குள்ள முதல் வசனம் அவற்றை விட ஒருபடி மேல் சென்று மனிதனுக்கு இறைவனோடு இருக்க வேண்டிய மானசீக உணர்வை விவரிக்கிறது. அதுவே நன்றி உணர்வாகும். நன்றி உணர்வென்பது அன்பின் ஓர் ஊற்றுக்கண்களாகும். ஒருவன் உதவியல் பல செய்யும் போது இயல்பாக மனிதன் ஆண் மீது பற்றுக்கொள்கிறான், அன்பு வைக்கிறான். இவ்வசனம் சொல்லும் கருத்து இதுவே ஆகும். மனிதர்களின் தோற்றம் இறைவனின் இருப்பை காட்டும் மிக முக்கிய ஆதாரமாகும். தற்செயல் நிகழ்வு, பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட பரிமாண வளர்ச்சி கோட்பாடு ஆகியன மனித தோற்றத்தை விளக்குவதற்கான சரியான கோட்பாடுகள் அல்ல என்பதுவே உண்மையாகும். இப்பின்னணியிலேயே அவன்தான் என்ற உறுதிப்படுத்தல் பிரயோகத்தை இங்கே அவதானிக்க முடிகிறது. மனிதனின் செவிப்புலனும் பார்வைப்புலனும் அறிவாற்றலும் மிக நுணுக்கமானவை. செவியும் கண்ணும் எவ்வாறு தொழிற்படுகின்றன? பல ஆயிரக்கணக்கான ஒழுங்குகள் ஊடாகவே அவற்றின் தொழிற்பாடுகள் நிகழ்கின்றன. அவற்றை அறியும் மனிதன் அவற்றின் நுண்ணிய ஒழுங்கமைப்புகளையும் செயற்பாடுகளையும் கண்டு திகைத்து போகிறான். கற்றல், ஆராய்தல், ஞாபகத்தில் வைத்தல் என்ற அறிவு தொழிற்பாடுகள் நிகழும் ஒழுங்கை இன்னும் பூரணமாக மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. அவ்வாறே செயற்சுதந்திரமும் ஆய்வுத்திறனும் ஆக்கசக்தியும் கொண்ட மனிதன் பிரபஞ்சத்தில் ஒரு வித்தியாசமான சிருஷ்டி என்பதில் சந்தேகமில்லை. எனவேதான் இறைவனை காட்டும் முதல் ஆதாரம் மனிதனே என்றோம். இவ்வாறு உயர்ந்த சிருஷ்டியாய் படைக்கப்பட்டு பௌதிக உலகின் தலைவனாக ஆக்கப்பட்டுள்ள இம்மனிதன் இவற்றை கவனத்தில் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ கடமைப்படுகிறான்.
ஆனால் மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது மிக குறைவு. இறைவனையே நிராகரித்து அவனது தூதையும் எதிர்த்து நன்றி கொன்றவனாக நடந்து கொள்வதே அவர்களது நடத்தையில் அதிகமாக அவதானிக்கக்கூடிய விடயமாக உள்ளது. அடுத்து வரும் இப்பகுதியின் இறுதி வசனமானது அத்தியாயம் இங்கு விளக்கி வந்த கருத்துக்களை முடித்து வைப்பதாக அமைந்துள்ளது. இறைவன் பூமியில் அளித்துள்ள வளங்களை தேடி அனுபவிக்க அதன் பல பாகங்களுக்கும் செல்லுமாறு வேண்டும். முதலாம் பகுதியின் இறுதி வசனத்தை ஒத்த வகையில் இவ்வசனமும் அமைந்துள்ளது. அவனே உங்கள் தொகையை அதிகரித்து பூமியில் பரப்பி விட்டுள்ளான். அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். இறைவன் மனிதர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து பூமி முழுக்க பரப்பி விட்டான். அவர்களும் பல்வேறு மொழிகள், நிறங்கள், தோற்றங்கள் கொண்டவர்களாக பூமி முழுக்க பரவி வாழ்ந்தார்கள், தொடர்ந்து வாழ்கிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் படைக்கப்பட்டு பூமி முழுக்க பரவ விடப்பட்டு அவர்கள் நீண்ட நெடுங்காலம் பரம்பரையாக வாழ்ந்து வருகின்றமே கருத்தற்ற ஓர் செயல் அல்ல, வீண் வேலை அல்ல. மாற்றமாக ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு அது ஒரு சோதனை. இப்பின்னணியில் செயல்களுக்கான கூலி வழங்க மீளம் ஒரு நாளில் மனிதர்கள் அவர்களது இறைவனிடம் ஒன்று திரட்டப்படுவது அவசியமாகிறது. அத்தோடு அத்தியாயம் வாழ்வின் நோக்கம் பற்றி தனது விளக்கத்தை முடித்துக் கொள்கிறது. இனி அத்தியாயத்தின் இறுதிப் பகுதிக்கு வருகிறோம். அது அத்தியாயம் பேசி வந்த விடயங்களின் முடிவுரையாக அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. இத்துடன் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.